சென்னை மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட திட்டத்தில் போரூர் வடபழனி இடையேயான சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் வழங்க கேட்கலாம். ஸ்ரீ சந்தோஷ், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் பிரவீனா. போரூர் வடபழனி மெட்ரோ வழித்தடத்தில் இன்று சோதனை ஓட்டம் நடைபெறக்கூடிய காட்சி என்பதனை பார்த்து வருகிறோம். போரூர் சந்திப்பு முதல் வடபழனி வரை ஏறத்தாழ ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த மெட்ரோ ரயிலுக்கான இந்த சோதனை ஓட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. போரூர் முதல் வடபழனி வரையிலான அந்த டவுன் லைன் வழித்தடத்தில் முழு ரயிலையும் இயக்கி சோதனை என்பது நடைபெற இருந்தது. அதன் பிறகாக இந்த மேலோட்ட ஈரடுக்கு மேம்பால பகுதியாக அமைந்திருக்கக்கூடிய இந்த மெட்ரோ வழித்தட பாதை என்பது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக இருந்து வருகிறது. பொதுவாக சென்னையினுடைய இந்த 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் 116 கிலோமீட்டர் தொலைவிற்கு தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் களங்களை விளக்கம் முதல் பூந்தமல்லி வரையிலான வழித்தடத்தில் 26 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த 2ஆம் கட்ட மெட்ரோ வழித்தடத்தில் முதல் வழித்தடமாக பூந்தமல்லியிலிருந்து போரூர் சந்திப்பு வரை 10 கிலோமீட்டர் தூரத்தில் பணிகள் முடிக்கப்பட்டிருந்தால் மெட்ரோ ரயில் சேவையானது மக்களுடைய பயன்பாட்டிற்கு விரைவில் வரும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது இந்த போரூர் சந்திப்பிலிருந்து வடபழனி வரையிலான இந்த கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தொலைவிலான பணிகள் என்பதும் நிறைவடைந்ததால் தற்போது சோதனை ஓட்டம் என்பதும் நடைபெற்று வருகிறது. இதில் போரூர் சந்திப்பு, ஆலம்பாக்கம், காரப்பாக்கம், வலசரவாக்கம், ஆழ்வார் பெருநகர் மற்றும் அதே போல சாலிகிராமம் வேர்ஹவுஸ் மற்றும் சாலிகிராமம் வடபழனி உள்ளிட்ட 7 ரயில் நிலையங்களை மெட்ரோ ரயில் நிலையங்களை உள்ளடக்கி இந்த பணியானது நடைபெற்று வந்திருந்தது. இந்த காட்சி என்பதைதான் தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக போரூர் வடபழனி இடையேயான இன்று முழு ரயிலையும் இயக்கக்கூடிய சோதனை ஓட்டத்தை கடந்த 2 தினங்களுக்கு முன்பாகவே ரயிலுடைய என்ஜின் சோதனை என்பது நடத்தப்பட்டு ரயில் பாதைக்கான வடிவமைப்புகளுக்கான உறுதி சான்றிதழ் என்பதையும் பெறப்பட்டிருந்தது. என்ஜினுடைய அந்த சோதனை ஓட்டத்தின் போதே மெட்ரோ ரயில்கள் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டிருந்ததாகவும் பயணிகளுக்கு ஏற்படும் வசதி, அதே போல பிரேக் செயல்படும் விதம், தண்டவாளத்தினுடைய தரம், ரயில் பெட்டிகளின் நிலை, பயணிகளினுடைய பாதுகாப்பு, கட்டிடங்களினுடைய உறுதித்தன்மை ஆகியவை குறித்தும் விரிவாக ஆய்வு என்பதும் செய்யப்பட்டிருந்தன. இந்த சோதனையின் அடிப்படையில் சான்றிதழ் வழங்கப்பட்டதற்கு பிறகாக சோதனை ஓட்டம் என்பதும் நடைபெற்று வருகிறது. போரூர் முதல் வடபழனி வரையிலான அந்த டவுன் லைன் வழித்தடத்தில் முழு ரயிலையும் இயக்கி சோதனை ஓட்டம் நடைபெற உள்ளது. அடுத்த மாதம் இந்த மெட்ரோ ரயில் சேவை மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் மெட்ரோ ரயிலை மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்காக திட்டம் என்பதையும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தீட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. முழு விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.